தமிழக அரசு அதிகாரிகள் ஆலோசனை. சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்த. ஆளு படிச்சவ மாதிரி இருக்கிற, படிச்சிட்டு இருக்கிற பேப்பரை புடுங்குற காட்டு பைய. உங்ககிட்ட உக்காந்துருந்தா சண்டை தான் வரும். காதுல மாட்டிட்டு வந்துடுறானுங்க. 4000 ஆண்டுகளாக தமிழகத்தில் பாரம்பரியமாக நடந்து வரும் ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இப்ப தான் நிம்மதியா இருக்கு. ஜல்லிக்கட்டுன்ற பேர்ல கொஞ்சம் நஞ்ச கொடுமையாயா பண்ணாங்க. மாட்டுக்கு சாராயத்தை ஊத்துறதும், வாழை பிடிச்சு திருகிறதும், பீங்கான கரைச்சி ஊத்துறதும், மிளகா பொடியை தேய்க்கிறதும். பப்பா மாட்டை கொஞ்சம் நஞ்ச கொடுமையா படுத்தினாங்க. யாரா கொடுமைப்படுத்தினா? ஜல்லிக்கட்டுங்கிறது அவ்வளவு கொடுமையா? ஏயா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மோப்பனாய வச்சுக்கலையா? ராணுவத்துல குதிரைப்பட வச்சுக்கலையா? ஏன் நம்ம ஊர் கோயில் யானா சங்கிலில கட்டி போடலையா? அதெல்லாம் வதையா தெரியலையா? ஜல்லிக்கட்டு மட்டும் உங்களுக்கு வதையா தெரியுதோ? மாட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க 300 ரூபாய்க்கு கூலி வேலை பார்த்துட்டு வந்து 200 ரூபாய் மாட்டுக்கு போட்டு 100 ரூபாயில குடும்பம் நடத்துறோம்யா. அத நாங்க மாடா பாக்கலையா, பெத்த பிள்ளை ஏதாயா பாக்குறோம். பேப்பர்ல போட்டது தானே சொன்னேன். பேப்பர்ல போட்டிருந்தா எதை வேணாலும் நம்பிடுவீங்களோ? ஏன் இப்பெல்லாம் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்களே, அது சுத்தமான பால் நினைச்சீங்களா? பன்னிப்பாலியா? என்ன அப்படி பாக்குற? இதுக்கு பேரு A1 பாலு. இத குடிச்சா அமுட்டு நோயுமே வருமியா. A2 பால்னா என்னன்னு தெரியுமாயா? பால்ல அதாயா சுத்தமான நம்ம நாட்டு பாலு. அத குடிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமியா. இப்பெல்லாம் இங்க நாட்டு மாடு இருக்கு, அதான் பூரா அழிச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டதுனால வாடிவாசல் போக வேண்டிய காலை பூராமே அநியாயமா அடிமாட்டுக்கு போயிட்டு இருக்கியா. செனை போட காலையே இல்லாம இப்பெல்லாம் மாட்டுக்கு ஊசியை போட்டுதாயா செனையாக்குறாங்க. அந்த ஊசியை விக்கிறதுக்கும் வெளிநாட்டுக்காரன் தாயா கியூல நிக்கிறான். அதுல இருந்து வர அந்த பாலை குடிச்சா வியாதி தாயா வரும். ஏன் அந்த வியாதியை குணப்படுத்த அவனே மருந்தையும் கொண்டு வந்து விற்பான். இது தெரியாம ஜல்லிக்கட்டுக்கு யாரோ தடை போட்டாங்கன்னு நாமளும் வக்காலத்து வாங்கி நிக்கிறோம்யா. இது மாடை வதைக்கிறது இல்லையா, மனுஷ இனத்தைய சிதைக்கிறதுயா. நீங்களும் இதுவும் ஜல்லிக்கட்டு வந்துருமியா.